சார் இப்போ நம்ம இன்சூரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்காங்களா, தனியார் கம்பெனி நிறுவனங்கள் எடுக்கிற இன்சூரன்ஸ் வந்து சேஃபாக அங்கே எடுக்கலாமா? இது சேஃபாக அப்படிங்கிறத விட இதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா டிலே ஆகாது சார். கவர்மெண்ட் கம்பெனியோட ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து செட்டில்மெண்ட்டில் வேகம் காட்டுவாங்க. தேவையில்லாத அப்பீல்கள் போடுறதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசைடிங் அத்தாரிட்டி அவங்களே இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் கம்பெனினா ஒரு ஸ்ட்ரேட்டாக இருக்கும், இத்தனை ரூபாய்னா டிவிஷனல் ஆஃபீஸு, அதுக்கு மேலே ரீஜனல் ஆஃபீஸ், அதுக்கு மேலே ஹெட் ஆஃபீஸ்னு. இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கே உரிய சிக்கல்கள்லாம் ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ப்ரைவேட் கம்பெனி வந்து எவ்வளோ சீக்கிரம் பணத்தை கொடுத்தானோ அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். ஓகே, இந்த நஷ்ட ஈடு இருக்குல்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால் ப்ரைவேட் கம்பெனி வந்து சேஃபான்னு கேட்டால் 2004 அப்புறம் வந்த எந்த ப்ரைவேட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் நஷ்டத்தில் போய் நஷ்ட ஈடு கொடுக்காம ஏமாத்துறதா பெருசாக ஹிஸ்ட்ரி இல்லை. அதனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க ப்ராஃபிட் மோட்டிவ் உங்களுக்கு இருக்கும், அதை மறக்க முடியாது. சீக்கிரம் முடியும் அவங்களுடைய வழக்குகள். இப்போ ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கும் கவர்மெண்ட்டோட இன்சூரன்ஸுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் அமௌண்ட்லாம் மாறுமா சார்? இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுக்கான பதில் வந்து தவறாகவே இருக்குது. அதாவது ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் அரசு கம்பெனியாக இருந்தாலும் ஒவ்வொரு பாலிசியில் வந்து உள்ள விஷயங்கள் வந்து அவங்க முடிவு பண்ண முடியாது. ஒரு பாலிசியில் 2 பார்ட் உண்டு, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நிபந்தனைகள், ப்ளஸ் கட்ட வேண்டிய ப்ரீமியம் தொகை, இதுக்கு டாரிஃப்னு பேர். ஆக ஒரு பாலிசி என்னென்ன வாசகங்கள் இருக்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னங்கிறதையும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுது. டாரிஃப் எவ்வளோ ரூபாங்கிறதையும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுது. இப்போ நான் சொன்னேன்ல பேக்கேஜ் பாலிசியில் அதில் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் அப்படின்னா 380 ரூபா ப்ரீமியம்ங்கிறத கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அதை 350ஆகவும் குறைக்க முடியாது, 400ஆகவும் ஏற்ற முடியாது. அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாலிசியுடைய அட்டாச்மெண்ட்டில் வரும். அந்த வாசகங்கள் இருக்குல்ல, இதையும் ஐஆர்டிஏங்கிற அந்த நிறுவனம் தான் முடிவு பண்ணதே தவிர தனியார் கம்பெனிகள் கவர்மெண்ட் கம்பெனியும் வெவ்வேறு விதமான பாலிசியோ கவரேஜோ வாசகங்களோ டாரிஃபோ ஃபிக்ஸ் பண்ண முடியாது.